There is no substitute for hard work. தாமஸ் எடிசன். கடின உழைப்பிற்கு மாற்று வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் எடிசன் சொல்றாரு. உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கடினமா உழைக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெக்காபுலரி, ஒரு புதிய வார்த்தை. இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா புதிய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வார்த்தை, அதோடைய உச்சரிப்பு என்ன, அதோடைய பொருள் என்ன, அதுக்கு இனமான அதோடு பொருள் கொண்ட அதோடு தொடர்புடைய அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க உங்களுடைய கான்வர்சேஷன்ல ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சேரும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? நம்ம இப்ப பார்க்க போற புதிய வார்த்தை கேபலிஸ்டிக். கேபலிஸ்டிக் அப்படின்றத நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேபலிஸ்டிக் இதுதான் இதோடைய சரியான உச்சரிப்பு. இந்த கேபலிஸ்டிக் அப்படின்ற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா அந்த வார்த்தை ஒரு நவுனை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நவுனை விவரித்து சொல்லும். நவுனை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், திங்ஸ், பிளேசஸ் அண்ட் அனிமல்ஸ். எல்லா பெயர்களையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெயர்களை பற்றி நம்மளுக்கு அதிகமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த பெயரை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேபலிஸ்டிக் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு அ சீக்ரெட் ஆர் மிஸ்டிக் பிலீஃப். அப்படின்னா சீக்ரெட்னா ரகசியமான, மிஸ்டிக்னா மர்மமான நம்பிக்கைகள். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரகசியமான மர்மமான நம்பிக்கைகள், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னா அதை நம்ம கேபலிஸ்டிக் பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நம்பிக்கையை, இந்த மாதிரி ரகசியமான மர்மமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்ம கேபலிஸ்டிக் பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேபலிஸ்டிக் திங்ஸ் ஆர் மிஸ்டீரியஸ், ரொம்ப மர்மமாக இருக்கும். கேபலிஸ்டிக் திங்ஸ் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்ற இந்த வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணலாம். கேபலிஸ்டிக் இஸ் a way of saying secretive or mysterious. ஏதாவது ஒன்று ரகசியமா இருக்குது அல்லது மர்மமா தெரியுது நம்மளுக்கு அப்படின்னா அதை நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். having a secret or hidden meaning. அப்ப கேபலிஸ்டிக் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றோம்னா அதுக்கு ஒரு ரகசியமான மறைந்திருக்கக்கூடிய பொருள் இருக்கும். ஒரு ரகசியம் அல்லது மறைக்கப்பட்ட அர்த்தம் கொண்டதை தான் நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். A society or practice that is secretive and somewhat spiritual or mystical could also get the cabalistic label. அதாவது ஒரு சொசைட்டி அப்படின்னா ஒரு சமுதாயம், ஒரு பிராக்டிஸ்னா நம்ம சொசைட்டில நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இது ஒரு ரகசியமாகவும், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆன்மீகம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகமாக இருக்கிறது. அடுத்தது மர்மமா தெரியும். அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, ஒரு சொசைட்டி அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த சொசைட்டி அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சொசைட்டியை நம்ம கேபலிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு லேபிள் பண்ணலாம். அல்லது கேபலிஸ்டிக் ப்ராக்டிஸ், அவங்க ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அது அவங்களுக்கே தெரியாது ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஒரு நம்பிக்கையின் மேலே அவங்க அந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு முறையை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நம்ம கேபலிஸ்டிக் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கேபலிஸ்டிக் அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்லது ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம் ரொம்ப ரகசியமான அல்லது மர்மமான ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேபலிஸ்டிக் அப்படின்ற வார்த்தையோட அதற்கு இனமான பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கல்ட், அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கே புரிஞ்சிக்க முடியாது, ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கேபலிஸ்டிக். மிஸ்டிக், ஆன்மீகவாதம். எசோட்டரிக், மறைவான, மறைக்கப்பட்ட பொருள் அதில் இருக்கும், அது சீக்ரெட்டாக இருக்கும் நம்மளுக்கு.
மிஸ்டீரியஸ், மர்மமாக தெரியும். அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர் நேச்சுரல், இயற்கையை கடந்த. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம விவரிக்கணும் அப்படின்னா அதை நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த கேபலிஸ்டிக் அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? மர்மமான, அமானுஷ்யமான, மறைவான அர்த்தம் கொண்ட, இயற்கையை கடந்த ஒரு விஷயத்தை நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் பாருங்க. A Cabalistic explanation of an Old Testament. இப்போ பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு ரகசியமான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்னது? ஒரு விளக்கம் இல்லையா? மர்மமான ஒரு விளக்கம், அமானுஷ்யமான ஒரு விளக்கம். A few Cabalistic words from our guide. நம்மளுடைய வழிகாட்டியிலிருந்து சில அமானுஷ்யமான வார்த்தைகள், சில ரகசியமான வார்த்தைகள், சில மர்மமான வார்த்தைகள். இப்படி தான் நம்ம கேபலிஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸ் பாருங்க. கேபலிஸ்டிக்கை யூஸ் பண்ணி, இந்தியா இஸ் a country of Cabalistic doctrines and revelations populated with monks and saints. இந்தியா ஒரு மர்மமான, அதாவது ஆன்மீகம் ரீதியான வெளிப்படுத்தல்கள் உள்ள ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க நிறைய செயின்ட்ஸ், மாங்க்ஸ் அவங்கலாம் இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க. Cabalistic signs engraved in the temple. அந்த கோயிலில் ஒரு அமானுஷ்யமான சைன்ஸ், குறியீடுகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரகசியமான குறியீடுகள் அந்த கோயிலில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத மிஸ்டீரியஸ், அதாவது மர்மமான குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில். அப்போ கேபலிஸ்டிக் அப்படின்னாக்கா ஏதாவது ஒன்று மர்மமான முறையில் இருந்துச்சுன்னா, ரகசியமாக இருந்துச்சுனாக்கா, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கேபலிஸ்டிக் அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம உச்சரிக்கலாம், அதுக்கு சினானிம்ஸ் என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கேபலிஸ்டிக் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.